மீண்டுமாக இந்த புதிய மாதத்திலே, புதிய வருஷத்திலே உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த வருடங்களில் நடத்தி வந்த தேவன் இந்த புதிய மாதத்திலேயும் புதிய வருஷத்திலேயும் நம்மளை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் இந்த அபிஷேக கூட்டத்திலே போன்ல பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாக அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுப்போமா? அப்படி சில நேரம் கொஞ்ச நேரம் அப்படி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தை வரவேற்கிறோம் அப்பா. ஹalleluya, வாருமையா என்று பாடினோமே. ஹalleluya, ஹalleluya. ஆமா ஆண்டவரே, ஆசரிப்பு கூடாரத்துல வெளிப்பட்டவரே. ஹalleluya, சீனாய் மலையிலே இறங்கினவரே. ஹalleluya, ஹalleluya. இந்த புது உடன்படிக்கை நாட்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்குள்ள மகிமையின் ஆலயமாய் எங்களுக்குள்ள நீர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயமா இருக்குது அல்லவா? ஹalleluya, ஹalleluya. அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ராஜா. இந்த அபிஷேக கூட்டத்தில் நம்முடைய கரம் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் என்னென்ன தேவையோடு என்ன வாஞ்சியோடு இந்த போன் பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். தேவனுடைய வல்லமையான கரம் அசைவாடும்படியா ஜெபிக்கிறேன். இந்த மேலரை ஜெபக்குழுல ஹalleluya இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பாத்திரங்கள் எல்லார் மேலேயும் ஹalleluya அவருடைய எண்ணெய் ஊற்றப்படுவதாக. ஹalleluya பாத்திரங்கள் மேல் தண்ணீர் ஊற்றப்படுவதாக. ஹalleluya வெறும் குழியா இருக்கிறவைகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுவதாக. ஹalleluya வெடிப்புள்ள தொட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்படுவதாக. ஜீவ தண்ணீர் அந்த தொட்டியில வந்து சேரும்படியாக ஜெபிக்கிறேன். தண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழாதபடி ஹalleluya ஜீவ தண்ணீரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆவியானவர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு அபிஷேக இப்பொழுது இந்த போன் பிரேயர்ல கடந்து வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya பற்பல பாஷைகளை பேசத்தக்க கிருபைகளை கட்டளையிடும். ஆவியின் பாஷைகளை பேச கிருபை தாரும். லகட ரபல ஷகட ரிபல கண்டரபா மரகட ரபல ஷகட தேவ பிரசன்னம் அலையாய் கடந்து வந்து நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். இந்த போன் பிரேயர்ல ஹalleluya எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுல இருந்தாலும் சரி, ஏதோ விதத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஹalleluya கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படியா ஜெபிக்கிறேன். ஹalleluya எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர் மத்தியில இருப்பேன் என்று சொன்னவரே. ஹalleluya இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தை ஊற்றி ஹalleluya நம்முடைய பிள்ளைகளுக்கான அபிஷேகத்துக்கான அடையாளங்களும் அபிஷேகத்துக்கான முகாந்தரத்தை நீ வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாய் சத்துரு எந்த விதத்திலெல்லாம் போராடினாலும் என் தேவன் அதெல்லாம் உடைச்சு ஜெயம் கொடுத்து இவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஹalleluya வேதத்தில் அப்படி எழுதப்பட்டு இவர்கள் ஜெயம் கொண்டவர்கள். ஹalleluya ரபா லபா ஷபா லபா துரா கடா தீரா கடா தரா தேவ கரம் எல்லார் மேலே பாய்ந்து வருவதாக. தேவனுடைய அக்கினி எல்லார் மேலே கடந்து வந்து நிரப்புவதாக. தேவ பிரசனை எல்லாரும் சூழ்ந்து கொள்வதாக. ஒருவராவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம போகக்கூடாது. ஒருவராவது பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை ஹalleluya அனுபவிக்காம போகக்கூடாது. ராஜா எல்லாரையும் நீ நிரப்புங்க ஆண்டவரே. பெந்தேகோஸ்தே நாளிலே எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பினீரே அப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya mighty holy spirit. ஹalleluya எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே சத்துருவனுடைய போராட்டத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், மந்திர தந்திர சத்துருடைய கிரியினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், அவைகளை
அவைகள்லாம் எரிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். அவைகள்லாம் எரிக்கப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறேன். சர்ப்பத்தின் ஆவி எரிக்கப்பட்டு போவதாக. எந்த விக்கிர ஆவியும் ஹalleluya பிள்ளைகளை தொடாதபடி வேலி அடிக்கப்படுவதாக. ஹalleluya ஹalleluya மந்திர ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஹalleluya தேவ பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. ஆளுகை செய்வதாக. ஆளுகை செய்வதாக. ஹalleluya ஹalleluya. நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஜெபிக்கிற சத்தம் கேட்கல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் அன்மியூட் பண்ணி என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya அபிஷேகத்தை நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆயத்தமாக ஆயத்தமாக. எப்போது அந்த எண்ணெய் ஊற்றப்படுவதற்கு ஆயத்தமாகணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வெறும் பாத்திரங்களா இருக்கணும். ஹalleluya அப்பதான் ஆண்டவர் ஊத்துவார் எண்ணெய். ஹalleluya ஹalleluya விசுவாசம் இருக்கணும். ஹalleluya என் தேவன் இன்னைக்கு என் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். என் தேவன் இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலையை தருவார். என் தேவன் இன்னைக்கு எனக்கு ஒரு வரங்களை வல்லமை கட்டவிழ்த்து விடுவார். ரகடா தரபா லபா துரகடா திரகடா தரபா லபா துரகடா திரகடா பாரா பாலா பாரா கடா துரகடா தரா பாலா சதா ரக தரபா. ரெண்டு காரியங்களை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. ஒன்னு, நடுராத்திரியில் எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று சில பேர் ஜெபிக்கிறீங்க. ஓ ரீபா லாபா ஒரு மணி 2 மணிக்குள்ள எந்திரிச்சு நான் ஜெபிக்கிற கிருபையை தாரும் என்று கேட்டு கொண்டிருக்கிறீங்க. ஹalleluya அந்த கிருபையை கத்த தருகிறார். ஹalleluya. ரெண்டாவது, தீர்க்க தரிசன அபிஷேகத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்னும் எனக்கு ஆவியில வளர்த்து கொடுங்க ஆண்டவர். இன்னும் எனக்கு தீர்க்க தரிசன வரங்கள்ல வளரணும். லபா ரபா லபா இந்த ரெண்டு காரியம் இப்போது நான் பார்க்கிறேன் ஆவியில. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கேளுங்க கேளுங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஹalleluya. அபிஷேகம் தான் தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் ஹalleluya எல்லாத்தையும் கர்த்தருடைய ஆவியா வெளிப்படுத்துவார். ஹalleluya. முதல்ல ஆவியானவருடைய ஒரு ஐக்கியம். ஹalleluya ஒரு ஃபெல்லோஷிப், அவரோட ஒரு ஐக்கியம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரகடா ரபா லபா துரகடா தீரகடா தரகடா தரகடா. எந்த வரங்களும் செயல்படுறதுக்கு முன்பதாக ஆவியானவர் தான் முதல்ல. ஹalleluya. ஓ அது என்ன வரங்களா இருந்தாலும் என்ன ஒரு கிருபையா இருந்தாலும் முதல்ல ஆவியானவர் இறங்கும் பொழுதுதான் அந்த மேல் வீட்டில முதல்ல அவர் தான் வந்தாரு. ஹalleluya. இவரெல்லாம் காத்திருந்தாங்க. ஹalleluya. காத்திருக்கிறவர்களுக்கு அபிஷேகம். ஹalleluya. காத்திருக்கிறவர்கள் வல்லமை பெற்றுக் கொள்ளுவார்கள். பரிசுத்த ஆவியானவரை நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவருடைய அனுபவம் கிடைக்கும் நிச்சயமாக. ஹalleluya ஹalleluya. உங்களுடைய மனம் அவருக்காகவே காத்திருக்கணும். தேங்க்யூ லார்ட். அவரை குறித்த ஒரு வெளிப்பாடு வேணும். தேங்க்யூ லார்ட். இயேசுவானவர் சொன்னார் ஹalleluya நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற எருசலேம்ல காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் போய் பரிசுத்த ஆவியானவருக்காகவே அனுதினம் காத்து கொண்டிருந்தார்கள். ஹalleluya. அந்த மேல் வீட்டிலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ எதிர்பார்த்த வரங்களை பெற்றுக் கொள்ளுவாய். நீ எதிர்பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவாய். நீ எதிர்பார்த்து ஆண்டவரே இந்த புது வருஷம் வந்துருச்சு ஆண்டவரே, நான் எனக்கான பயணத்தை நான் தொடங்கணும்னு காத்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உனக்கான சீசன் தொடங்குது இந்த வருஷத்துல. இன்னும் 3 மாசம் ராபா லாபா இன்னும் மார்ச் முடியறக்குள்ள ராகா டாது ரோகா டாந்து ரேலே ரே ஒரு சீசனை கத்த ரிலீஸ் பண்றாரு உங்களுக்கு. பெற்றுக்கொள்ளுங்கள் 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 பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ கரம் இறங்கி வருது. ஒரு தீர்க்க தரிசனமான அபிஷேகம் கடந்து வட்டத்துக்கு வருவதை நான் பார்க்கிறேன். ஒரு ப்ராப்பர்ட்டிகள் ரெலம்ஸ் ரிலீஸ் ஆகிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். எல்லாருக்கும் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். இன்னும் 3 மாசம் மார்ச் எண்டுக்குள்ள ஒரு சீசனை கத்தர் உங்களுக்கு ரிலீஸ் பண்றா சிஸ்டர். பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவரே 25 முடிஞ்சிருச்சு, இந்த 26 தொடங்கி வந்துருச்சு, இன்னும் நான் கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் இல்லாம இருக்கிறேனே கேட்டுக்கொண்டீங்க அல்லவா? ஆண்டவருக்கு டேட் வைக்கிறார் பாருங்க, டேட் வைக்கிறார் பாருங்க. மார்ச் ஹalleluya மார்ச் எண்டுல அதுக்குள்ள ஒரு சீசன் ஒரு லிப்ட் உங்களுக்கு உண்டு. ஸ்பிரிச்சுவலி பொருளாதாரத்திலையும் சரி ஒரு லிப்ட் உண்டு. ஷாக்கா டா 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 இப்பொழுது நான் எல்லா இடத்துலயும் நான் பார்க்கிறேன். ப்ராப்பர்ட்டிகள் ரெலம்ஸ் ரிலீஸ் ஆகிறதே நான் பார்க்கிறேன். 100% நான் இதை நினைக்கவே இல்லை. ஆவியா நடத்துறாரு இப்பொழுது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிகள் வேணும், வேர்டு வேணும். லேஹே ரே கே டே 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 லேகே டே ரே சே கே டே 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 மரோ கோ டோ 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 ஷாகா டா 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 லம மம ரக டா ரபா
ரபா. ஆவியானவர் எங்கே உண்ட விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் தேங்க்யூலா. புதிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, புதிய காரியங்களை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நீ எதிர்பார்த்த காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறவைகள் வந்து நிறைவேற போகிறது நாட்களில். ஹல்லேலூயா. எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த அபிஷேகம், எதிர்பார்த்த ஒரு கிருபைகளை ஆண்டவர் இந்த நாட்கள் ரிலீஸ் பண்றார். பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த 120 பேரும் எதிர்பார்த்து மேல் வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்களா, எங்களை நிரப்போம், எங்களுக்கு அந்த கிருபைகளை தாரோ, எங்களுக்கு அந்த ஆவியானவர் வேணும். ரபா லபா ஷபலா காட்டா ரபா மர காட்டா டாடா டாடா டா. ஆவியில வளர்கிற மக்களை கத்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி கொண்டு, ஆண்டவரே இந்த வருஷத்துல ஆவிக்குரிய இதுல வளரணும், ஆவிக்குரிய வரங்கள் வல்லமையில வளரணும், ஆவியில பெரிய பிரகாசிக்கணும் ஆண்டவரே. ஒரே காட்டா ராஜ்யத்துல பிரகாசிக்கணும், நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கணும். லம்மா ரகா டாரா பாலா ஷாபா லாபா தாரா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கைகளை கத்த பிடிக்கட்டும், கத்த கையை பிடிக்கட்டும். இந்த வருஷத்துல கத்தர் உங்களை நட்சத்திரமா வைக்கட்டும், நட்சத்திரங்களா வைக்கட்டும். எல்லா விடிவெளி நட்சத்திரத்தை உனக்கு கொடுப்பேன் தானே சொன்னாரு, உனக்கு கொடுப்பேன் தானே சொன்னாரு, உனக்கு கொடுப்பேன் தானே சொன்னாரு. ஒரு நட்சத்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல. நம்பிக்கை நட்சத்திரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், பிரகாசத்துக்கு அடையாளமான சில காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய குளோரிக்கு முன்பதாக ஒரு உள்ளங்கை மேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ, பெருமலை பின்னாடி வருது, பெருமலை அதுக்குள்ளே இருக்குது. அந்த உள்ளங்கை மேகத்துக்குள்ளே, பெருமலை சத்தங்களோ, கார் மேகங்கள் ஆசீர்வாதங்களோ, பெரிய பெரிய மலையின் ஆசீர்வாதங்களோ நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய சமுத்திரம் நிரம்போ, உங்களுடைய வாய்க்கால்கள் நிரம்போ. ஒரு பெரிய பலத்த அபிஷேக பொருளாதார அபிஷேகத்தை பெற்றுக்கொள், ஒரு பொருளாதார ஆசீர்வாத மலையை பெற்றுக்கொள். வெளியில பார்க்கும்பொழுது உங்களுக்கு குறையில்லாத மாதிரி தெரியுது பாஸ்டர் பிரதர், நாங்க வெளியில பார்க்கும்போது குறையில்லாத, ஆனால் எங்களுடைய வீட்டுக்குள்ள, நடு வீட்டுக்குள்ள பொருளாதார டைட்டுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பொருளாதார கண்ணீர்கள் வடித்து கொண்டிருக்கிறோமே. லம்மா மாரா காடா தூரா காடா தாரா காடா காடா காடா. கர்த்தர் சொல்ற இந்த வருஷத்துல இந்த ஆரம்ப நாட்களில் ஒரு பெரும் மலை உனக்கு ரிலீஸ் பண்றேன். தேங்க்யூ லார்ட். அடைபட்ட எல்லா மலைகளும் வந்து சேர்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அடைபட்ட எல்லா மலைகளும் ஹல்லேலூயா. லபா கார்மேகத்தினால 3 வருஷம் 6 மாதம் மழை வரல, எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா பெருமழையாக பொழிந்தது. உன் தேசம் தண்ணீரால் நிரப்பப்பட்டு உன் வாய்க்கால்கள் தண்ணீர் ஓடி வரும். எல்லா அக்கௌண்ட்ஸ் லாக் ஆகிருக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸ் அன்லாக் பண்றேன். தேங்க்யூ லார்ட். எல்லா பொருளாதாரத்தை ரிலீஸ் பண்றேன். தேங்க்யூ லார்ட். கட்டவிழ்க்கிறோம் இயேசுவே. நான் வானத்தின் பலகனில உனக்கு திறப்பேன்னு சொன்னாரு, வானத்தின் பலகனில திறப்பேன் என்று ட்ரெஷர்ஸ் ரிலீஸ் பண்றேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ரீகாடா தீரா காட்டா டாடா மரகட்டோ ஷேகேட்டேரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறவர்களோடு பேசும், இப்படி வசனத்தினால வல்லமையினால எங்களோட இடைபடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற ஒரு நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேசும்படியாக தியானிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 தெரிஞ்ச வசனம். நாம எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கோங்க. நம்ம சேர்ந்து கூட வாசிப்போம். பைபிள் வச்சுக்கிறவங்க, ஒருவேளை போன்ல பாக்குறவங்க பாத்துக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகார வசனம், தெரிஞ்ச வசனம், அடிக்கடி நாம் தியானிக்கிற வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1:8. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருப்பதற்கு இந்த 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில அனுப்பப்படுகிறார். உண்மையான கிறிஸ்துவின் சாட்சிகள்
கிறிஸ்துவை குறித்து சாட்சி உள்ளவர்களாக. இங்க 2 காரியம் தான் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் 120 பேர் இவர்களை குறித்து சொல்றாரு, உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வருவார். 3வது நபர் உங்க மேல தங்கி இருக்கும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். 2 தான். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அதுதான் இந்த பவர்ன்னு சொல்றார். பவரை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். என்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்குள்ளே நீங்கள புரிஞ்சுக்கிட்டீங்களோ புரியலையோ, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய வல்லமை, அது பரிசுத்த ஆவியானுடைய பரலோக வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆகவே நீங்கள் நானும் பரலோக வல்லமை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் சாதாரணவர்கள் கிடையாது. இந்த உலகத்தின் வல்லமையும் மத்த உலக மந்திர வல்லமைகள், பிசாசின் வல்லமை காட்டிலோ மேலான உயர்ந்ததும் வல்லமையுமாக என்று நிலைத்திருக்கிறதுமான ஒரு பெரிய வல்லமை, அது தேவனுடைய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிற பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போதே நீங்க பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது அப்படின்னா உங்களிடமா உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்க பெற்று கொண்டுட்டீங்க. என்னது? வல்லமை, அபிஷேகம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் அபிஷேகத்தை பெற்று கொண்டுட்டீங்க. அப்படி பெற்றுக்கொண்ட பிறகு நீங்க என்னவா மாறுறீங்க? ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சிகளா இருக்கிறது. அபிஷேகமும் சாட்சி தான். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த பிறகு ஒரு இனம் புரியாத ஒரு அபிஷேகம், உன்னத அபிஷேகம் உங்களுக்குள்ள ஆளுகை செய்யும். அந்த அபிஷேகத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்களோ உணரலையோ, அதை புரிஞ்சுக்கிட்டீங்களோ புரியலையோ, அநேக நேரம் நம்ம ஒரு இடத்த விட்டு வெளியில வர மாட்டேன்றோம். ஒரு பவுண்டரி லைன்லயே கத்தரை தேடுறோம். அதனாலதான் எசேக்கியேல ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவனை சில அனுபவத்துக்குள்ள நடத்தினார். ரீபா லாபா ஷாபாலா தூரகடம். இன்னைக்கு ஆவியான உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீங்க என்னதான் அழைக்கப்பட்டவர்களா இருந்தாலும், என்னதான் தீர்க்கதரிசியா இருந்தாலும், என்னதான் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தாலும், நீங்கள் கடக்க வேண்டிய சில பாதைகள் இருக்குது என்று கர்த்தர் சொல்றார். இந்த வேலையில நீங்கள் கடக்க வேண்டிய சில அனுபவங்கள் இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல அவரு அபிஷேக் தீர்க்கதரிசி தான், அவன் ஒரு ஜாமக்காரன் தான், அவனை இஸ்ரவேல் காவல்காரனா வைக்கிறேன்னா சொன்னார். உண்மைதான். அப்படி இருந்தும் அவனை கடக்க வைக்கும்படியாக அவனை ஒரு அனுபவத்துக்குள் நடத்துகிறார். இன்னைக்கு நீங்க நானும் நம்ம ஆவிக்குரிய மண்டலத்துல கடந்து போக வேண்டிய எல்லைகள் இருக்கிறோம். வெறும் மாம்சத்திலே அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்றத காட்டிலும் ஆவிக்குரிய தளத்துல நீங்கள் வளர வேண்டிய விதமும் கடந்து போக வேண்டிய அனுபவங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியான என்னை கொண்டு நடத்தினார், கணுக்கால அளவுக்கு நடத்தினார், முழங்கால அளவுக்கு என்னை கடக்க பண்ணினார், ஒவ்வொன்றையும் கடக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நீங்கள் நானும் வளர்கிற விசுவாசிகளாக, வளர்கிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். வளர்கிற ஆவிக்குரிய மண்டலத்துல வளர்ந்து போகும்படியாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்மளை கடக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் கடக்க பண்ணினார். அவர் டீச் பண்றார். சில இடத்துல சில கடக்க வேண்டிய பகுதியை கடத்து காட்டு. ஒரு கட்டத்துல எப்படி கொண்டு போறாரு அவனை? நான் கடக்க கூடாத நதி அளவா என்னை கர்த்தருடைய ஆவி நடக்க பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல உங்களை கடக்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. பல அனுபவங்களுக்கு எதுவாக ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் 100% ஸ்பிரிச்சுவல் ரெலம்ஸ்ல உங்களை நடத்தி கொண்டு போகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய பேச்சுகள் மாற ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய செயல்பாடுகள் மாற ஆரம்பிக்கும். என்ன முன்னாடி மாதிரி இல்லையே, நான் இன்னும் அதிகமா ஜெபிக்கிறேனே, நான் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையில நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இன்னும் நான் தேவனுக்காக எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வளருது, நான் இப்போ ஈஸியா ஜெபிக்கும் போது ஆண்டோட பிரசனம் உடனே வருது, நான் ஈஸியா ஜெபிக்கும் போது என் காரியங்கள்லாம் வீட்டு காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா சரி செய்யப்படுகிறது, எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நான் உடனே பார்க்க ஆரம்பிக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் அதிசயப்பட போகிறீர்கள். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்பும் பொழுது 2 காரியத்தை செய்கிறார். ஒண்ணு வல்லமை, 2வது ஸ்தோத்திரம் சாட்சி. இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளா இருக்க போறீர்கள். சரி, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு கர்த்தர் என்னென்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்றது வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக நாம தியானிக்க போகிறோம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும்
தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இந்த 2 சாட்சிகள் யாரு அப்படின்னா, இந்த 4 வசனம் இருக்குது. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே. இது அப்படியே ஒரு பக்கம் கை வச்சுக்கோங்க. இன்னொரு வசனத்தை வாசிச்சீங்கன்னா இந்த வசனத்துக்கு பதில் தெரிஞ்சிடும். சகரியா 4:14. சகரியா 4:14. அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அல்லேலூயா, சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் நானும் இந்த 2 ஒலிவ மரங்களைப் போல அடையாளமா சொல்லப்படுகிறது. இந்த வெளிப்படுத்த விசேஷத்துல அடையாளத்துல சொல்லப்படுகிறது, இவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், இவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், இவர்கள் தீர்க்கதரிசிகள், இவர்கள் 2 பேர் சாட்சி உள்ளவர்கள், இவர்கள் என்னுடைய சாட்சிகள் அப்படின்னா அந்த 2 பேர்னா யார் அர்த்தம்? அபிஷேகம் பெற்ற சபை, அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள், அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள். அல்லேலூயா. இவங்க எல்லாருமே என்னதான்? சாட்சிகள் தான். அப்போஸ்தலர் 1:8 விசுவாசிக்கிற எல்லாருமே சாட்சிகள் தான். அந்த 1:8 தான் இங்க போட்டிருக்குது, விளக்கமா போட்டிருக்கிறாங்க. அபிஷேகம் பெற்றவர்கள், சாட்சி உள்ளவர்கள். அந்த 2 பேர், ஒரு 2 பேரை அடையாளப்படுத்தி சொல்லப்படுது. 2 பேர் என்பது என்ன? யாரோ 2 பேர் அல்ல, சபை அடையாளப்படுத்தி இங்க சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாராம்? இந்த 2 பேரு என்னுடைய சாட்சிகளா இருக்கிறார்கள், என்னுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறார்கள். சபை என்னுடைய அபிஷேகத்தை ஊற்றப்பட என் சபைக்கு, கிறிஸ்துவின் சபையாகிய சரீரமாய் சபைக்கு என்ன ஊற்றிருக்கிறாரு? அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். அவர்களை சாட்சிகளா நிறுத்தி இருக்கிறார் அந்த பூமியில. ஆமென். அப்போ இந்த 2 பேருக்கு என்ன நடக்குதான்? ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா தான் சத்துருக்கள் எழும்புவார்கள். அதனாலதான் சங்கீதக்காரன் 23 சொல்லு, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறே, என் பாத்திரம் நிரம்பி வழி. ஏன்? அபிஷேகத்துல வளர்றவங்களுக்கு தான் பிரச்சனை கூடும். அபிஷேகத்துல நிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் அதிகமா வரும். அபிஷேகத்தை அசட்டை பண்றவங்களுக்கு பிரச்சனையே வராது. அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, அவங்க எந்த டிஸ்டர்ப் பண்றது இல்ல, அவங்க சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கிறது இல்ல. ஏன்னா அவங்க ஏதோ ஆண்டவர் தேடுறாங்க, ஆண்டவர் பாக்குறாங்க, பேரளவுல இருந்துட்டு போயிடுறாங்க. ஆவியுமா அனல் இல்லாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களோட ஐக்கியம் வேண்டாம் உங்களுக்கு. பிரகாசிக்கிறவர்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறவர்களோட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களோடு கதறி கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை என் மேல ஊற்றி எப்போது என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய இருதயம் எப்போது அபிஷேகத்திலே நிரம்பி இருக்கட்டும். ஹல்லேலூயா, சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை ஆண்டவர் தருவாராக. அப்போ யாருக்கு உபத்திரம் வருது, யாருக்கு பிரச்சனை வருது, யாருக்கு எதிர்ப்பு வருது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களுக்கு, ஆவியானுடைய வல்லமையை சுமக்கிறவர்களுக்கு, கிறிஸ்து இயேசுவை பிரசித்தப்படுத்துகிற சாட்சியா இருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வருது. நிச்சயமா வரும். அவங்களுக்கு தான் வரும். அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அசைக்கிறாங்க ராஜ்யத்தை. சத்துருடைய ராஜ்யங்களை அசைக்கிறார்கள். பிசாசின் சிங்காசனத்தை தள்ளி போடுகிறார்கள். அவர்கள் பூமியை கண்டிக்கிறார்கள், உலகத்தை கண்டிக்கிறவர்கள் அவர்கள். ஆமென். நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டு உலகத்தை கண்டிக்கணும். ஏன் உலகத்தை கண்டிக்கணும்? அதோடைய பாவங்கள், அதோடைய அக்கிரமங்கள், அவைகள் கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியத்தை குறித்து கண்டிக்கணும். சபை, தேவ பிள்ளைகள் உலகத்தை கண்டிக்கணும். விசுவாசி அல்ல, சபையை அல்ல, அவிசுவாசிய, உலகத்தாரை. ஆமென். நீங்கள் நான் உலகத்தார் அல்ல. தேவன் உங்களை என்ன பண்ணாரு? பிரித்தெடுத்த. நீங்கள் உலகத்தார் அல்ல. ஆமென். நீங்களே என் சொந்த சம்பத்து, என் சொந்த சம்பத்துன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் தேவனுடைய குடும்பத்துக்குள்ளவர்களா இருக்கிறோம். ஆமென். அந்த அடையாளத்துல நிக்கணும். ஆதாமும் ஏவலும் தேவனுடைய குடும்பத்தில் நின்றார்கள். திரும்ப அந்த உறவை சரி பண்ணுகிற 2ஆம் ஆதாம இயேசு கிறிஸ்து வந்து மீண்டும் நம்மளை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் அந்த குடும்பத்துல சேர்த்துட்டார். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. அப்ப தேவனுடைய பிள்ளைகள், ஃபேமிலி, நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. நமக்கு ஒரு தூதர்கள், பணிவிடை ஆவியில் இருக்கிறாங்க நம்மளை சுத்திலும். நம்ம அனாதைகள் கிடையாது, நம்ம தள்ளப்பட்டவர்கள் கிடையாது, நம் கண் குருடானவர்கள் கிடையாது. we have a father. நமக்கு ஒரு பிரதர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆமென். சோ இந்த சத்தியத்தை நீங்க என்ன பண்ணணும்?
உங்க மனத்திரையில அடிக்கடி கொண்டு வந்துக்கணும். அப்ப இங்க என்ன நடக்குது? இவரை சேதப்படுத்த மனதா இருக்கிறாங்க. அப்போ அபிஷேகம் பெற்றவர்கள் என்ன பண்றாங்க? வாயில இருந்து என்ன வருதாம்? அக்கினி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபங்கள். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன். ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறேன். பேசுறாங்க. உலகத்தை கண்டிக்கிறாங்க. இந்த நாட்கள்ல இந்த 2 பேரு சபையை அடையாளப்படுத்து. அந்த நாட்கள்ல முதல் நூற்றாண்டு, அந்த நாட்கள்ல ரோம சாம்ராஜ்யம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அநேகர் செத்து கொண்டிருந்தாங்க. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மன்னிக்கும் 6 அதுல 5ஆம் முத்திரை உடைக்கும் போது படிச்சீங்கன்னா தெரியும். அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தில் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியில் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமல் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். 11ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்கள் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் என்ன பண்ணுங்கள், இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். கொஞ்சம் பொறுத்துருங்க, நீங்க எல்லாம் மேல வந்துட்டீங்க. இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னும் வரப்போறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணாரு சொல்றாரு. யோவானுக்கு சொன்ன பத்மூத்தியில சொல்லி விடுறாரு. சபைக்கு போய் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, புலம்புறாங்க, என்ன ஆண்டவர் வரலையா? நாங்கெல்லாம் எங்க ரத்தம் எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கிறோம் பூமியில. எங்க ரத்தம், பரிசுத்தவங்க ரத்தம் என்ன பண்ணுது? பூமியில சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பவுலுடைய தலை வெட்டப்பட்டது. யோவானை தவிர்த்து எல்லாரும் ரத்த சாட்சியா மறிச்சிட்டு அந்த ரத்தம் பூமியில சிந்தப்பட்ட ஒரு ரத்தம். அந்த நாட்கள்ல ரொம்ப ரொம்ப ரத்தம் சிந்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க நாளும் ஒரு பெரிய அஸ்திபாரத்துல நிக்கிறோம். அது என்ன அஸ்திபாரம்? வெளியேறப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ரத்தம் சிந்தின அஸ்திபாரத்துல. அதுல முதல் ரத்தம் யாரு? கிறிஸ்துவானவர். பவுண்டேஷன் அவர் தான் அஸ்திபாரம். கிறிஸ்து தான் தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை ஊற்றி நம்மளை எல்லாம் மீட்டிருக்கிறார். அவருக்கு மேல ஒரு மாளிகை கட்டப்படுது. அதுல சைட்ல எல்லாம் கட்டப்படுற அந்த மாளிகை செங்கல் எல்லாம் எப்படிப்பட்ட செங்கல்? பவுலும் பர்னபா இப்படியாக ரத்த சாட்சியா மரிச்சித ஸ்தேவான் எல்லாருடைய ரத்தத்துக்கு மேல நீங்கள் நானும் இன்னைக்கு நிக்கிறோம். ஆமே. நாம எல்லாம் ஆண்டவர் நமக்காக ஆதி காலத்துல பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விளக்கரையும் கொடுத்துருக்கிறாங்க. விளக்கரையும் கொடுத்து நம்மளை விளக்கரையும் கொடுத்ததுனாலதான் அந்த ஊழியமானது, கிறிஸ்துவின் ராஜ்யமானது இன்ன வரைக்கும் ஸ்திரமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் மென்மேலும் மரமாக வளரும். ஆகாயத்து பறவைகள் எல்லாம் கூடு கட்டி அதுல குடியிருக்கிற அளவுக்கு கர்த்தர் இன்னும் வளர்த்து கொண்டு போவா. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாள் மரமாய் வளருதான் சொல்லியிருக்கிறார். அது கடுகு விதை போல் விதைக்கப்பட்டிருக்குது, அது பெரிய மரமாய் வளரும். ஆமென். இங்க என்ன சொல்றாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புவாங்க. ஆனா அவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாராம்? அதிகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வர நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இங்க 5ஆம் வசனத்துல சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி எங்க வந்துச்சு? எலியா கர்மேல் பருவத்தில் இருக்கும்போது 50 பேரா போர்ச்சவர் வருவாங்க. வரும்பொழுது என்ன சொல்லுவாரு? நான் தேவனுடைய மனுஷனா இருந்தால் வானத்திலிருந்து அக்கினி வரணும். எலியா வானத்துல என்ன பண்ணாரு? அக்கினி அனுப்பி சுட்டரிச்சு போட்டார். 50 பேரா மரித்து போவாங்க. இந்த அதிகாரத்துல சொல்றாரு, உனக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சாட்சி நீங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும், கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைக்கிற அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் ஒரு சத்துருவோ ஒரு பிசாசோ உங்களுக்கு முன்பதான் நிக்க முடியாது. ஏனென்றால் உங்க மேல இருக்கிற அபிஷேகமும் அதிகாரமும் அவ்வளவு வல்லமையா இருக்கிறது. ஆமே. ஒரு மனுஷனும் சேதப்படுத்துன்னு நினைக்கிற மனுஷன்லாம் தவறி போவான். ஒருத்தனும் உங்களுக்கு நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் உனக்கு முன்பதான் ஒருவனை எழுத்து நிற்ப. எப்போ நீங்கள் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கும் பொழுது, ஆவியானுடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது ஒருவனும் எழுத்து நிற்க மாட்டான். ஆமே. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வானத்தை அடைக்க அவர்களுக்கு என்ன உண்டா? அதிகாரம் உண்டு. யாருக்கு? அபிஷேகம் பெற்றவர்களுக்கு. எலியா சொல்றாரு, வாசிக்கிறோம், டைம் இல்ல. 1 ராஜாக்கள் 17:1 அது சொல்றாரு. ஆகாவுக்கு முன்னாடி தன்னை காட்டிட்டு சொல்றாரு, என் வாக்கியே அன்றி. ஆமே. எலியாவுக்கு என் வாக்கி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனை கர்த்தருக்கு முன்பு நிக்கிறேன் நான் சொல்லுகிறேன்.
அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு மனுஷனை கொண்டு வானத்தை அடைக்க வைக்கிறார். ஒரு அபிஷேகம் மற்றவனை கொண்டு தேசத்தை திருப்புறார். இஸ்ரவேல் ஜனங்கள் திசை தெரியாமல் தேசத்தை அவர்கள் திருப்பப்பட்டிருந்தார். கர்த்தருடைய விட்டுட்டு பாகால் பக்கம் திருப்பப்பட்டிருந்தார். முழு தேசமும் திருப்பப்பட்டிருந்தது. ஆகவே தேவன் என்ன பண்ணாரு? எலியாவை கொண்டு அந்த முழு தேசத்தை திருப்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் விசாரமாக பாவத்திலே விக்கிர ஆராதனை இருக்கிறவர்களே, நம்ம என்ன சொல்றோம்? இயேசு அன்பா இருக்கிறான்னு சொல்றோம், சுவிசேஷம் அப்படிதான் சொல்றோம். ஆனால் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தருடைய அக்கினி உன் மேல வந்திருக்குன்னு ஒரு எச்சரித்து சொல்லி பாருங்களேன், அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. சில எச்சரிப்பு சுவிசேஷத்தை உலகத்தாருக்கு கண்டித்து உணர்த்தணும். ஆவியானவர் உலகத்தை என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உலகத்தை சபை அல்ல, உலகம் வேற, சபை வேற. உலகத்தை, ஏன்னா சபையை மீட்டு கொண்டார், ரத்தம் கொடுத்து மீட்டு கொண்டிருக்கிறார். அவைகள் சபை தவறும் பொழுது சிச்சிப்பார். தகப்பன் தன் பிள்ளையை கரெக்ட் பண்ணுவோம், அது வேற. ஆனா உலகத்தை கண்டிக்கிறதும் ஆக்கினை திருப்பும் அது தனி. அது இது மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. உலகத்தையும் விசுவாசியும் பரிசுத்தவானையும் சேர்த்து ஒன்னா பார்க்க கூடாது. உலகத்தான் வேற, பரிசுத்தவான் வேற. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள், ஏன்னா அவர் புண்ணிய ரத்தம் கொடுத்து மீட்டுருக்க சபையை தமது சுய ரத்தத்தினால் சம்பாதித்தான் போட்டிருக்கு. ஆகவே அப்படி இந்த கிளாரிட்டி இருக்கணும். அப்ப ஆவியானவர் என்ன பண்றாரு? சபையோட இணைஞ்சிருந்து, உங்களோட இணைஞ்சிருந்து துன்மார்க்கனோட பேசுவார். உங்களோட இணைஞ்சிருந்து ரட்சிக்கப்படாத கணவர்கிட்ட உங்கள் மூலமா பேசுவார், ரட்சிக்கப்படாத மனைவிட்ட உங்க மூலமா பேசுவார், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள்கிட்ட உங்க மூலமா பேசுவார், கண்டிப்பார், உணர்த்துவார். கண்டிக்கப்படணும். வானத்தை அடைச்சாச்சு. இந்த அபிஷேகம் பண்றவங்க என்ன பண்றாங்க? வானத்தை எலியா என்ன பண்ணிட்டாரு? அடைச்சிட்டார். 3 வருஷம் 6 மாசம் என்ன பண்ணல? மழை பெய்யல, லாக் ஆயிடுச்சு. புல்லு இல்ல, தேடுறான். ஆகாப் தேடுறான், போய் உபதியா ஓடு, புல்லு இருக்கான் போய் பாரு. ஆடு மாடுகள்லாம் சாக போகுது, தேசம் அழிஞ்சு கொண்டிருக்குது. என்னதான் விக்கிரங்களை கூட்டு பார்த்தோம், என்ன பண்ணலாங்க? செவி சாய்க்கலாங்க. எலியா சொன்னபடியே அதிகாரத்தை கத்த கொடுத்த ஒரு மனுஷனை கொண்டு கத்தர அழைச்சு. அவன் நம்ம போல பாடுள்ள மனுஷன் தான். நீங்கள் நானும் சாதாரண உலகத்தின் பார்வையில் இருக்கலாம், பாடுள்ள மனுஷர்களா இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைய ஒண்ணு மறந்துடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விலையேற பெற்ற அபிஷேகத்தை ஒரு நாளும் மறந்து, உங்களுக்குள்ள இருக்கிற விலைய பெற்ற அதிகாரத்தை மறந்து, அந்த அதிகார வார்த்தை மூலமா வெளிப்படும், ஆவியில வெளிப்படும். அடைச்சிட்டீங்கன்னா அடைச்சதுதான். ஒரு மனுஷன் வாழ்க்கை அடைச்சிட்டீங்கன்னா அடைச்சதுதான். மழை வராது, திரும்ப நீங்க தான் கட்ட வளர்க்கணும். அல்லேலூயா சொல்லும். அந்த அளவுக்கு அதிகாரத்தை சபை கத்த கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளை. உங்களுக்கு அபிஷேகம் பெற்ற அந்த எல்லா ஊழியக்கார தேவ பிள்ளைகளுக்கு அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும், விசுவாசிகள் ஊழியக்காரர் யாரா இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்றவர்களா இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி வெளிப்படுத்தும் விஷயத்துல வாசி. அவர்கள் வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் வாதிக்க பண்ண முடியும், தண்ணீர் ரத்தமா மாற்ற முடியும். இந்த மாதிரி மோசையை கொண்டு செஞ்சாரா இல்லையா? அப்போ ஏன் இதெல்லாம் செய்யறாரு? பார்வோனை கண்டிக்கிறார், பார்வோனை திருப்புகிறார். இந்த உலகத்தை கண்டிக்கப்படாத வரைக்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. உலகத்தை கண்டிச்சாதான் விடுவிக்கப்படுவாங்க. நீங்க எழுப்புதல நம்ம கேட்கிறோம், எழுப்புதல் எப்படி வரும்? பார்வோனை கண்டிக்கப்படணும், ஜனங்கள் விடுதலையாக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பார்வோனை கண்டிக்கணும், பார்வோனுக்கு ஒரு ஆக்கினி திருப்ப கொடுக்கணும். பல விதமா அது ஒரு பெரிய லெவல்ல போகுது. அநேகர் அது கண்ணை மூடி ஷார்ட் ஆயில பாக்குறீங்க, லாங் டேர்ம பாருங்க. ஏன் இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படல? ஏன் இந்தியா தேசம் மாறல? அபிஷேகத்தை பெற்றிருக்க பத்தலையா? வல்லமை இருக்கு கொடுத்துருக்கார் பத்தலையா? நாம் கண்டிக்கவில்லை, உலகத்தை கண்டிக்கவில்லை, வானத்தை அடைக்கவில்லை. ஆகவே தங்கள் பாவங்களிலும் நீர் விசாரங்களிலும் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு முரட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். குடிவெறியிலும் போதை வழக்கத்திலும் அடிமைப்பட்டு கிடக்க நிர்விசாரமா இருக்கிறது. இது வரைக்கும் இல்லாத நிர்விசாரமா இருக்கு. ஏன்? நாம் கண்டிக்கல உலகத்தை. தேவன் அன்பா இருக்கிறார், உண்மைதான். ஆனா கண்டிச்சாதான் அவர் ரட்சிக்கப்படுவோம் தெரியும். கண்டிக்கணும், உலகத்தை கண்டிக்கணும். இந்த எகிப்து தேசத்தை கண்டித்தார் தேவன். மோசை கொண்டு வாதைகள் மேல வாதை அடிச்சு ஜனங்களை விடுதலையாக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்துருக்களை அடிக்க கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனம் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். நல்ல கவனிங்க. மிருகம் என்று சொல்லப்படும் போது சிங்காசனத்திலிருந்து வருகிற ராஜாக்கள்னால் வருகிற பாதிப்புகள்.
அன்னைக்கு முதல் நூற்றாண்டுல பாருங்க, ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா என்ன பண்ணுது? நிறைய உபத்திரவங்களை கொடுத்து கொண்டது. உபத்திரவ நாட்கள்ல தான் ஓடிக்கொண்டது. அதுல நீரோ மன்னன் மூலமா இன்னும் அதிகமான உபத்திரவம். அதுக்கு பிறகு அகஸ்டஸ், நிறைய அதுக்கப்புறம் நிறைய மன்னர்கள் வந்தாங்க. எல்லாமே நீங்க வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும். அவ்வளவும் உபத்திரவத்தின் நாட்கள். அப்ப என்ன சொல்றாரு? ஒரு பெரிய சாட்சி முடித்திருக்கும் போது, வேதம் சொல்லுகிறது சாட்சி முடித்திருக்கும் பொழுது, இதை ஆண்டவர் நமக்கு பவுல் சொல்ற வார்த்தையோட கனெக்ட் பண்ணலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அல்லேலூயா. உயிரோடு இருக்கும் போதே மூட்டத்தை அவங்க உங்களுக்கு தேவன் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஓட்டத்தை வைக்கிறார். இது மூச்சு ஓட்டம் கிடையாது. மூச்சை முடிச்சாருன்னு சொல்லல. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயே இயேசு கிறிஸ்து. நமக்கு முள்ள தேவனோடு இருக்கிற விசுவாசம் எப்ப முடியுதோ அப்பொழுதுதான் மிருகம் வெளியே வருது. மிருகமாகிய சில எதிர்ப்புகள், பிரச்சனைகள் நம்மளை அழிக்க வருகிறது, ஓட்டத்தை முடிக்க வருது. நம்ம ஏற்கனவே கர்த்தர் ஓட்டத்தை முடிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன வருது? சத்துரு வந்து நம்மளை போராட்டம் ஜெயித்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதா? யுத்தம் பண்ணாரு மிருகங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவாக ஒரு மிருகம் வந்துச்சு. என்னது? அந்த நேபுகாத் நேச்சார் வந்தானா இல்லையா? வந்து அவர்கள் பணிந்து கொள்ளுங்கன்றான். பணிந்து கொள்ளல. அந்த மிருகம் போராடுது, அவங்களோட யுத்தம் பண்ணுது. பணிந்து கொள்ளுன்னு சொல்லுது. இல்ல, பண்ண முடியாது. அப்ப அந்த மிருகம் யுத்தம் பண்ணும்போது அவங்களோட யுத்தம் பண்ணுது. கடைசி என்ன பண்ணுச்சு? அவரை ஜெயிச்ச மாதிரி என்ன பண்ணுச்சு? தீக்குள்ள தூக்கி போட்டுருச்சு. மிருகம் தூக்கி போட்டுச்சா இல்லையா? ஆனா 3 பேரை உள்ள தூக்கி போட்டா 4வது ஆளா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் கர்த்தர். இவன் நினைச்சா ஜெயிச்சிட்டோன்னு, மிருகம் நினைச்சிச்சு ஜெயிச்சிட்டோன்னு. இல்ல, இங்க மேல ஏறி வாருங்கள். அல்லேலூயா. திரும்ப அவர்கள் கர்த்தர் என்ன பண்ணாரு? உயிரோட வெளியே கொண்டு வந்து, அவர் சாகவில்லை, மறிக்காம வெளியே கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. விசுவாசம் முடியல. விசுவாசம் முடிஞ்சாதான் நீங்கள் தோற்று போன மாதிரி தெரியும். அதுவும் பாருங்க, தோற்று போன மாதிரிதான் இருக்குது. அதுலயும் பாருங்களேன், அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஜெயித்து கொன்று போடும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு சோதனை காலத்தை சொல்றது. அநேக நேரத்துல அபிஷேகம் பெற்றவர்கள் தோற்று போற மாதிரி நிலைமையில இருக்கலாம். ஏதோ தோற்று போன நிலைமையில நம்ம ஏதோ சில காரியம் செஞ்சோமே, ஐயோ நம்ம இழந்துட்டோமே, எல்லாமே நஷ்டமாயி உட்கார்ந்து இருக்கிறோமே, எல்லாம் தோற்று போனா இருக்குமே, நமக்கு விரோதமா இருக்கிறவங்களா எழும்பிட்டு அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாங்களேன்னு சொல்லி கவலைப்படலாம். ஆனா அது டெம்பரவரியான தோல்விதான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் என்னைக்குமே அழிக்கப்பட முடியாதவர்கள்ன்றதான் இங்க வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப அது இன்னும் 2 வசனத்தை எடுத்து காட்டுறேன். ஆனா ஒன்னொன்னு சொல்றேன். ஜெயித்து கொன்று போடும். இது யாரு? உலகத்தின் பார்வையில அவர்கள் 2 பேரும் கீழே கடந்தாங்க. அவ்வளவுதான். 2 பேரும் இவ்வளவு தூரம் வார்த்தைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான். இப்ப என்ன பண்ணுது? அவங்களுடைய எல்லா என்ன உடல்கள் எங்க இருக்குதா? மகா நகரத்தின் விசாலமான வீதியில கிடக்கும் அப்படி போட்டு. சோதம் என்றும் எகிப்து பாவ தேசம், பாவ நகரம். ஏன் அத லிட்டரலா ரோம்னு சொல்லலன்னா இந்த புஸ்தகம் வந்திருக்காது. ரோம்ன்ற வார்த்தையே வந்திருக்காது பாருங்க. இந்த பைபிள்ல வெளிப்படுத்தும் விஷயத்துல ரோம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா. ஏன் அது வந்திருந்தா நம்ம என்ன ஆயிருக்கும்? டோட்டலா அந்த புஸ்தகமே நம்ம கைக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவரு எங்க இருக்கிறாரு? பத்மு தீவுல இருக்கிறார். நாடு கடத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறார். யோவான் எங்க இருக்கிறாரு? நாடு கடத்த பத்மு என் தீவிலே இருந்தேன். நாடு கடத்தப்பட்டார். ஜெயிலர்கள் மத்தியில ஏதாவது ஒண்ணு எழுதி ரோம்ட்டாங்கன்னா அதை பிடிச்சிருவாங்க, அந்த புஸ்தகத்தை படிப்பாங்க. ஆனா ஆவியானவர் ஞானத்தை கொடுத்து ஒரு டயக்ராம் ரலம்ல தான் என்ன பண்ணிக்கிறாரு? வரைபடம் மாதிரி பிக்சர்ஸ் மூலமா தான் இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்த விஷயம். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு இந்த அபிஷேகத்துக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் ஆகுது? அபிஷேகம் பெற்றவர்கள் நீங்கள் நானும் அதிகாரமுடையவர்களா இருக்கிறோம். ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரும்போது அதிகாரமுடையவர்களா இருக்கிறோம். உலகத்தை கண்டிக்கணும். அது மாத்திரமில்ல, இப்ப பார்க்கும்பொழுது சில தோல்விகள் போல சில போராட்டங்கள், பிரச்சனைகள்லாம் வரலாம் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு. ஆனால் அது தோற்று போன மாதிரி ஒரு சூழ்நிலை காட்டலாம். அது உண்மை இல்ல. வாசிக்கிறோம் 9ஆம் வசனம் எல்லாம் கடைசியில பாத்தீங்கன்னா, கல்லறையில வைக்கல, அப்படியே கிடக்குது. ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்களாம். ஏன்னா இவங்க உலகத்தை கண்டிச்சாங்கல்ல, பூமியை கண்டிச்சாங்கல்ல, வாதையை கொடுத்தனால அவங்களுக்கு பிடிக்கல. இவங்க செய்த ஊழியம் சில பேருக்கு உங்க செய்யற ஊழியம் சில பேருக்கு பிடிக்காது. சில ஜனங்களுக்கு அது பிடிக்காது. சில தரிசனங்கள், சில ஆவிக்குரிய காரியங்கள், நீங்க செய்யற காரியங்கள் சில பேருக்கு பிடிக்காது. உலகத்தார் பகைப்பான். ஆகிய நீங்க கவலைப்படக்கூடாது.
ஒரு நேரம் அவன் சந்தோஷமா இருப்பான், நீங்க அழுகுற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, அது டெம்பரவரி. இப்ப வேதத்துல வாசிக்கிறோம், 11ஆம் வசனத்துல 3 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஒரு ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்கள் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்ப என்ன நடக்குது? எல்லாம் இனி அவ்வளவுதான், அபிஷேகம் பெற்றுருவேன், இவன் ஆவிக்குரிய உலகம் முடிஞ்சு போச்சு, இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க பாருங்களேன். அந்த நேரத்துல தேவன், இல்லப்பா முடியல, அவர்கள் மீண்டும் எழும்புவார்கள் என்று சொல்லி அவர்களை தூக்கி நிறுத்துகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒரு நாள் தோற்று போக மாட்டார்கள். ஆமென். ஒருவேளை தோற்று போற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை, சில சோதனை காலத்துக்குள்ள அவங்க போனாலும் அவர்கள் ஜெயித்து வெளியே வருவார்கள். அதான் இந்த சத்தியம். ஆமென். சபை சோதனைக்குள்ள காலத்துக்குள்ள போச்சு, வெளிப்படுத்தும் விஷயத்துல சொல்லப்படுது அது மாதிரிதான். சோதனை காலத்துக்குள்ள போச்சு, ஆனா ஜெயித்து வெளியே வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, சபையே, ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் பேசுறது என்ன? உனக்கு அதிகாரம் இருக்கிறது, நீ என்னுடைய சாட்சியா இருக்கிறாய், இந்த ஜனங்களை நீ திருப்பு. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை எனக்கு நேரம் ஆயத்தப்படுத்து, ஒரு கூட்டமான ஜனங்களை ஆயத்தப்படுத்து, உன் குடும்பத்தை இந்த வருஷம் ஆயத்தப்படுத்து, உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து, உன் கணவர் ரட்சிப்புக்காக நீ விளக்கறையும் கொடு. இன்னைக்கு நேத்து கூட இரவு ஜெபத்துல அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு சிங்கம் தாவீது மேய்ச்சி கொண்டு ஆட்டை என்ன பண்ணிச்சான்? ஆட்டுக்குட்டியை பிடிச்சுக்கிச்சு. தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு சிங்கம், எங்க வந்த சிங்கம் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருச்சு. முதல்ல யாரு வீக்கா இருக்கிறாங்களோ அவங்களதான் பிடிக்கும் சத்துரு. அதனாலதான் குடும்பத்துல யாரு ஆவியில வீக்கா இருக்கீங்களோ அவங்களதான் முதல்ல சத்துரு அட்டாக் பண்றான். ஏன்னா அவங்கள பிடிச்சாதான் இந்த குடும்பத்துக்குள்ள எதையாவது செய்ய முடியும். அப்ப ஆட்டுக்குட்டியை பிடிச்சோடனே இந்த தாவீது என்ன நினைக்கிறான், ஒரு ஆட்டுக்குட்டினா போகணும் இல்ல, ஆட்டுக்குட்டியை பிடிச்சோடனே இவன் அந்த ஆட்டுக்குட்டியை தப்பு வைக்கிறதுக்காக துணிந்து முன்னாடி போறான். அந்த சிங்கத்துக்கு எதிரா போறான். இதுதான் ஊழியம். ஊழியம் என்பது என்ன? ஒரு ஆட்டுக்குட்டி குடும்பத்துல ஊழியம் குடும்பத்திலேயே ஆரம்பிக்குது. குடும்பத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும் ஊழியத்தை. குடும்பத்துல ஊழியம், சபையில ஊழியம், சமுதாயத்துல ஊழியம். ஆமே. அப்ப முதல்ல குடும்பத்துல, அப்ப ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு அதான் குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு குட்டியை என்ன பண்ணிக்கிச்சு, அது பிடிச்சுக்கிச்சு. பிடிச்ச உடனே இவன் துணிந்து போய் அது என்ன பண்றான், ஆட்டை தப்பு வச்சான்னு போட்டிருக்கு. ஆட்டை புடுங்கிட்டான். புடுங்கின உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, ஆட்டை விட்டுருச்சு. இப்ப இவன் மேல அது என் மேல் பாய்ந்த போது, அது அடுத்து யார பாயுது? அடுத்த ஒரு ஆளை அது பாயதான் வந்திருக்குது. யாரையாவது பிடிச்சுக்க பாக்கணும். எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி இவனை விட்டாச்சா, இவனுக்கா ஒரு ஆளுக்கா ஜோம் பண்ணிட்டான், அவன் ரசிக்கப்பட்டான், இன்னொரு ஆள் மாட்டிக்கிட்டான், அங்க பிடிச்சுக்கிச்சு, அங்க பிடிக்கும். இப்படியே மாறி மாறி குடும்பத்துக்குள்ள ஒரு ஆளை பிடிச்சிச்சா அடுத்த ஆளை பிடிக்குது. இப்படிதான் பிடிக்குது. கடைசியில தாவீதை பிடிக்குது. தாவீதை பிடிச்ச உடனே அவன் என்ன சொல்றான், முன்னாடி போறான், போய் தாடையில அடிச்சு கொன்று போட்டான். இந்த இடத்துலதான் ஆண்டவர் சொல்ற, இந்த இடத்துலதான் ஆண்டோடைய கரை எங்க வேலை பார்க்குது, என்னை சிங்கத்து கைக்கும் கரடி கைக்கும் தப்புவித்த தேவன். ஆமே. அநேக நேரம் ஆண்டவரே ஆடு ரட்சிக்க, இந்த ஆட்டை சிங்கம் பிடிச்சிக்கிச்சு, ரட்சியும் ரட்சியும் விடுதலையாக்குன்னு சொல்லி ஆண்டவர் தேடிட்டு இருக்கு. ஆண்டவரை தேடக்கூடாது, நீங்க போய் இறங்கணும் களத்துல. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத கணவர், நான் ஜெபம் பண்றேன், கண்ணீர் விடுறேன், சில ஐடியா கேளுங்க, மாத்தி ஒரே ஃபார்மெட்ல போகாதீங்க. ஒரே நேரத்துல அழுகுறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அழுகுறேன், ஜெபிக்கிறேன், அழுகுறேன், அப்படி இல்ல. சில ஆலோசனை கேளுங்க. என் கணவரை திருப்புறது எப்படி, அவருக்கு ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள வர வைக்கிறது எப்படி, ஆண்டவர் ஆலோசனை கொடுங்க. தாவீது ஒரு ஆளா போய், இதெல்லாம் ஊழியம், ஒரு ஆளா போய் தன்னுக்கு ஜீவனையும் பாராம போய் நின்னோடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, பேக்ரவுண்ட்ல ஒப்பு கொடுக்கிறாரு. சிங்கத்தை ஒப்பு கொடுத்ததுனாலதான் என்ன பண்றான், அவன் ஜெயிக்க முடியுது. இன்னைக்கு ஆண்டவர் பேக்ரவுண்ட்ல எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவார். நம்ம போய் களத்துல இறங்கி செய்யணும். செயல்படாம இருந்தோம்னா ஆத்மங்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. செயல்படுற விசுவாசியா இருக்கணும், செயல்படுற ஊழியங்களா இருக்கட்டும். மேலறை ஜெபக்குழு நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் அதிகமா செயல்படுகிற ஒரு கூட்டமாக செயல்படுகிற ஒரு ஊழியமா இருக்கப்படும். ஹல்லேலூயா. புறப்பட்டு போகிற ஊழியமா இருக்க, கடந்து செல்லுகிற ஒரு டீமா கடந்து சென்று ஜனங்களை விடுதலையாக்குற ஊழியத்தை செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்தை செய்ய போறீங்க. ஆமே. போய் ஜனங்களை சந்திக்க போறீங்க. கிராமங்களா பட்டணங்களா புறப்பட்டு போறீங்க. விடுவிக்க போறீங்க. விடுதலை ஆக்குது. விடுதலை ஆக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ண ஒப்பு கொடுக்கிறார்.
அந்த சிங்கத்து கைக்கும் கரடி கைக்கும் தப்புவித்த தேவன். ஆகவே இன்னைக்கு ஊழியன் அதுதான். யாருக்கா ஜெபிக்கிறீங்களா? சிங்கம் என்ன பண்ணுது? ஆண்டவரே அந்த ஆத்துமா ரட்சியும் ரட்சியும் நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த ஆத்துமா விடுதலையாக்கப்பட்டுரும். ஆனா அந்த சத்துரு நேரம் அடுத்து உங்களை டார்கெட் பண்ணி வரும்போது நீங்களும் ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஊழியம். நீங்க அதை அடிச்சு கொன்று போடுற அளவுக்கு வல்லவர்களா இருக்கணும். ஒரு இதுல என்ன அர்த்தம்னா, ஆட்டுக்குட்டியும் சாகாது. பாருங்க, ஆட்டுக்குட்டி தானே. சிங்கத்துடைய வல்லமை எவ்வளவு இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அழிய விட மாட்டார். எதுவுமே அழிஞ்சு போகாது. போராட்டம் ஒரு டெம்பரவரியா தான் இருக்கும். ஏன்னா சிங்கம் நினைச்சா ஒரே குறவலையை பிடிச்சா முடிஞ்சு போச்சு. பிடிச்சுதான் கொண்டது. என்னைக்குமே பிரச்சனையான பிசாசான பிடிச்சுதான் கொள்வான். அதான் டீமன் பொசஸ்ன்றாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு பிடிச்சிக்கிச்சு, அவ்வளவுதான். அது போகாது. அது அழியாது, இதுவும் அழியாது. எப்ப இதாகும்னா டெலிவரன்ஸ் நடக்கும் போதுதான் அழிஞ்சு போகுது. ஒண்ணு புறப்பட்டு அது போயிருது, இவன் விடுதலை ஆகுது. ஆமே. ஆனா அழிஞ்சு போக மாட்டாங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சுக்கிற பாட்டில். எந்த ஒரு விசுவாசியும் உங்க கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ அழிஞ்சு போக மாட்டாங்க. சத்துரு பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்க விடுதலையாக்க நீங்க ஆயத்தமாகும். ஆமே. இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்றது, எழும்பி வந்தார்கள் அவர்கள். அதே அந்த வசந்த மட்டும் வாசி அப்படியே ஜெபிக்க போறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவர் சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். ஆமா. அப்போ ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வருது. அப்ப எல்லாம் அநேக சத்துருக்கள் இறந்து போறார்கள். இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுறது என்ன? அபிஷேகம் பெற்றவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமா போராட்டங்கள் வரலாம். அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு சில நேரத்தில் தோற்று போனவர்கள் காணப்படலாம். ஆனா அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு நாளும் அழிக்கப்பட முடியாத மாட்டார்கள். அவர் ஒரு நாளும் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு வல்லமையில் இருக்கிறார்கள். அதுதான் நீங்கள் நானும். ஜெபிப்போமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் பேசியிருக்கிறார்? ஹல்லேலூயா. 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 சில சூழ்நிலைகள் ரெட்டு உடிச்சிட்டு தான் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ரெட்டு உடிச்சிருக்கான்னு அர்த்தம் பல துக்கங்கள் இருக்கலாம். அவர்கள் ரெட்டு உடித்தினவர்களாய் தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு போட்டிருக்கு இல்லையா? ரெட்டு உடித்தினார்னு அர்த்தம் துக்கங்கள், சில பிரச்சனைகள் நிமித்தம், சில இழப்புகள் நிமித்தம் வந்த துக்கங்கள். ஒரு பக்கம் மாம்சத்துல துக்கம் இருக்கல்ல, ஆனா ஆவியில தீர்க்க தரிசன வல்லமை குறைஞ்சு போகாது. அல்லேலூயா. யோசேப்புக்கு வெளியில இருக்க ஓட்டம்லாம் எதிர்ப்பாதான் இருந்தது. குழி, இஸ்மவேலர் கை, வீட்டிலே கூட பிறந்தவனால எதிர்ப்புகள், எல்லா ஓட்டமும் எதிர்ப்பும் ஓட்டம் தான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற வரம், அவனுக்குள்ள இருக்கிற அந்த கிருபைகள், அதிகாரங்கள் ஒன்று கூட குறையல, வளர்ந்தது. கூடே டிராவல் ஆகுது. இன்னைக்கு என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்குள்ள ஒண்ணு டிராவல் ஆகுது. ஹல்லேலூயா. அது என்னது? அபிஷேகம். ஹல்லேலூயா. கத்த கொடுத்த அதிகாரம், கத்த கொடுத்த வல்லமை, கத்த கொடுத்த தீர்க்க தரிசனம் வரும். அப்படியே அன்மியூட் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார்? ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அதிகாரம் உள்ளவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள். உங்களுடைய நாக்குல அக்கினி இருக்குது. ஷாகா டாது ராகா தாதி ராகா டாதா ராகா டா. அது வெறுமையா திரும்பாது. பாவியலை கண்டிக்க கர்த்தர் வருகிறார். ஆயிரமான தூதர்களோட வருகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. 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 சபை புறஜாதியை கண்டிக்கணும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை நீ கடிந்து கொண்டு போதி. ஹல்லேலூயா. 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 துன்மார்க்கனை கடிந்து கொள், பேதை எச்சரிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ராபா லாபா தூரா காடா லாகா டாது ரீகா டாதி ரேல காந்த ரோக டாரா. எகிப்த அடி, அப்போதான் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. 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 எகிப்து அடி, பார்வோனை அடி, ஷாபா லாபா தூரா காடா. அந்த அதிகாரத்தை கர்த்தர் சபை கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. 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 சத்ருவை அடித்தாதான், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்ருவை அடித்தாதான் அவன் கையில இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசை அடிச்சாதான் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ராபா சர்ப்பங்களை தேர்களை மிதிச்சாதான் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருடைய சகல வல்லமை மேற்கொண்டாதான் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். ராபா லாபா ஷாபா லாபா தூரா காடா தீரா காடா. இனி நம்ம வேடிக்கை பார்க்கிற நாட்கள் அல்ல. இந்த வருஷம் 2026 வேடிக்கை பார்க்கிற நாட்கள் அல்ல, செயல்படுகிற வருஷம். ஹல்லேலூயா. 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 என்னென்னலாம் தரிசனமா சொல்லி ஜெபம் பண்ணீங்களோ,
என்னென்ன தரிசனம் வச்சு இது வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்களோ இந்த 2026 நீங்க கண்களை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராபாலா தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2025 24 எதுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீங்களோ, எதெல்லாம் வெயிட்டிங் பண்ணீங்களோ, அது எல்லாம் இந்த 2026 உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது, இந்த ஊழியத்தில் நிறைவேற போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ராஜா, உங்களுடைய பிள்ளைகள் மேல ஒரு அக்கினியை போட்டு எல்லாரையும் நிரப்புங்க. இந்த ஆண்டவரே சத்திய வார்த்தைகளை கொண்டு இவர்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக சொன்ன ஆறுதலுக்காக ஸ்தோத்திரம், ஆழங்களுக்குள் நடத்தினக்காக ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்துல வளர வளர அதிகாரத்தோடு வளர கத்த கிருபை தரும்படியா கண்களை தெளிவாக்கும்படியா செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Over to Sister Josie. Amen. Praise the Lord. Amen.